அந்த சந்தர்ப்பத்தில் இடது கண், இடது கை, இடது தொடை, இடது கால் படபடபடபடம் துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடிச்சா பரவ மங்களமா. என்ன இப்படி ஜீவனை விடுற போது துடிக்கிறது, இத பொய்னு சொல்லிவிடுவோமோன்னா புறாபி சுத்தானி முன்பு சிவதனுஷை ஆகர்ஷணம் பண்ண முடியாமல் ராஜாக்கள்லாம் பார்த்துட்டு இன்னமே கல்யாணம் இல்லைன்னு ஜனகரே சொல்லிவிட்டாள். அந்த சமயத்துல தேவி கண்ணால ஜலம் விட்டாளாம். அப்போ இடது கண், இடது கை, இடதோட இடது கால்லாம் துடிச்சுதான். உடனே சுவாமி விஸ்வாமித்திரனோட லட்சுமணனோட நின்று கல்யாணம் பண்ணிட்டாளா. சுவாமியை கொண்டு கொடுத்த சகுனமாச்சே, மறுபடியும் இந்த சகுனம் வருதுன்னு தேவி நினைச்சாளாம். தேவிக்கு ஏற்பட்ட சகுனத்துக்காக தனியா ஒரு சின்ன சர்க்கம் 8 ஸ்லோகம் சுந்தரகாண்டத்துல. ததாகதாம் தாம் சுபம் நிமித்தாகி சுபாதி பேஜிவே நரம் ஸ்ரீயா துஷ்டவிவோபஜீவின. குணங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்ல சகுனங்கள்லாம் தேவி நிமித்தானி பேஜிரேன்னா ஏன் அப்படி சொன்னாள்? உபமானம் போட்டா நரம் ஸ்ரீயாஜுஷ்ட வியோபஜீவினா ஒரு பெரிய லாட்ரி. உடனே 50 கிரவுண்டு இடத்தை வாங்கி VS கிருஷ்ணமூர்த்தியில இன்ஜினியரிங் கண்ட்ராக்டரை விட்டு ஒரு பங்களா கட்ட சொல்லிவிட்டேன். கட்ட ஆரம்பிச்சது. மோட்டார் டிரைவர், சார் நீங்க உங்களுக்கு டிரைவர் வேணுமா? நான் வரேன். சமையல் பண்றவன் நான் சமைக்க வரட்டுமான்னு கேப்பான். வைர வியாபாரி, நம்ம அம்மாக்கு வைரத்தோடு வேஷான வைர அட்டிகை கொண்டு வரட்டுமா அம்மன்? ராமாயணத்தோட சாட்சிகள்லாம் நாங்க பார்த்து வரணுமான்னு கேட்போம். பக்கலாவா இருக்கு, இடம் நிறைய இருக்கு. அவ சம்சாரத்துக்கு நல்லா இருக்காதுன்னு அவனுக்கு விசாரமா? அவர் ஐடுவாள் நடந்து போறேன்னு கவலையா? க்ஷேமம்னாலும் வர. அது மாதிரி தேவிய இந்த நரம் ஸ்ரீயாஜுஷ்டமையோ உபஜீவினா, புதுசா பணம் கிடைச்சவனிடத்துல எப்படி உபஜீவிகள் வேலைக்காரால் அண்டுவாளோ அது மாதிரி சகுனங்கள்லாம் சீதை போய் அண்டித்துதான். சகுனங்கள் தங்களுக்கெல்லாம் பெருமை ஏற்படும். உலகத்துல இனிமே சகுனத்தை ஒப்புத்துப்பாங்கிறதுக்காக தேவியை அடைஞ்சுதான். அந்த சகுனம் வந்த லாபத்தை சின்ன சர்க்கத்துல சொல்றாள். சுபம் ராஜீவதம் விருத்த விஷால சுக்லம் பிரஸ்பந்ததைகம் நயனம் சுகேஷ்யாஹ மீனாஹதம் பத்ம விவாபிதாம்ரம். தேவியுடைய அழகான கருவி, பக்கத்துல சிவப்பு, சந்தாமர போல் வர்ணம், காது பர்யந்தம் அகண்ட நேத்திரம், குரு இடதுகண் படபடன்னு துடிச்சுதான். அது எதை போல என்னால் 1000 எதலோட கூட உதய காலத்திலே மலர்ந்து ஜலத்து மேல முதக்கிற தாமர புஷ்பமானது அடியில ஜலத்துக்குள்ள கீழே சஞ்சரிக்கிற ஒரு மத்யமானது போற போது அந்த தாமர பூவனுடைய தண்டுல அடியில வாளால ஒரு தட்டு தட்டினா மேல எப்படி கலகலங்கும் போது மாதிரி அடித்துங்கிறாள். திருஷ்டாந்தத்தை பாருங்களே, என்னவோ அவர் மீனா இருந்து அந்த தாமர தண்டுல தட்டா போல தட்டாருன்னு உள்ள இருந்து தெய்வம் தட்டி அவளுக்கு சகுனம் வருதுன்னு சொல்லணும். அவருக்கு இது தெய்வம் உள்ள இருந்து அவளுக்கு சகுனத்தை வெளியில காட்டுறது, கண்ணை ஆட பண்றதுன்னு சொல்லணும். மீனாஹதம் பத்ம விவாதிதாம் வஞ்சித வீர விருத்தா பராஜகாலாகரு சந்தனாய அனுத்தமேனாத்யுஷித பிரியேண இடதுகை படப்படான்னு துடிச்சுதான். அது எப்படிப்பட்ட இடதுகையினால் பெருத்து நீண்டு கடசல் பிடிச்சா போன்ற கையாம், திவ்ய சந்தனம் பூஷண கையாம், கோதண்ட பாணியான சர்வேஸ்வரன் ஸ்ரீராமச்சந்திரன் தலை வச்சு படுத்த கையாம், அனுத்தமேன அத்யுஷித பிரியேன பிரபுவை கட்டி அணைச்ச கையாம், பிரபுவனுடைய தலையை வச்சு படுத்த கையாம். அப்படிப்பட்ட கை படபடன்னு துடிச்சதுனால் கை துடிக்கிறா போலயே சுவாமி சயனம் பண்ணிட்டு இருக்கா போலயும் சுவாமியை தேவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா போலயும் அந்த ஸ்லோகத்தை படிச்சா தோன்றுறது.
அப்படின்னா உள்ள ஜீவக்கலை பூந்திருக்கு. வெறும் ஆள் பேசுற பேச்சா இருந்தா அது அப்படியே மறந்து போயிடும். அது மகர்ஷி தபஸ்வி. முக்தமேனார்ஜுஷித பிரியேணவாமஸ்தமவேபதாசு புயேந்திரரப்த பிரதிமஜ்ஜபீனः தயோத்வயோः சம்மதயோः சுஜாதः பிரஸ்தந்தமானः புனருருரஸ்யாः ராமம் புரஸ்தாத் ஸ்திதமாசசக்ஷே. ஞான துதிக்க போன்ற தேவியினுடைய 2 தொடைகள்ல ஒரு தொடையான இடது தொடை படபடான்னு துடிச்சுதான். அது துடிச்சது என்னவா இருந்ததுன்னாரு வால்மீகி. அம்மா பிரபோதோ நிற்கிறானே, கோதண்ட பாணி நிற்கிறான், கோமல காத்திரம், மதுர பாஷணம், மங்கள சரீரம், நீலோத்பல காந்தி, அப்பிரமேயம், கௌசல்யா பாக்யம், தசரதனுடைய தபப்புஞ்சம் இதோ நிற்கிறதேன்னு ராமம் புரஸ்தாத் ஸ்திதம் ஆச்சச்ச இதோ நிற்கிறானேன்னு சொல்றா போல இருக்கான். அப்படி இடத்தோட படபடன்னு துடிச்சதுன்னாள். தேவியினுடைய வஸ்திரமானது கொஞ்சம் கீழே இறங்கிட்டுதான். தேவியினுடைய சகுனத்துக்கு சகுனம், தேவிக்கு ஏற்பட்ட சகுனம். தேவியினுடைய இடுப்புல கட்டின திவ்யமான பட்டு வஸ்திரம் சொல்பம் அப்படி கீழே ஈஷத் பரிசம்சத சாருகாத்திரியாக அழகா கொஞ்சம் அப்படி கீழே இறங்கிட்டுதான். ஸ்திரீகளுக்கு புடவை அந்த எக்கு முடிச்சு கொஞ்சம் அவிழ்ந்து சொல்பம் இறங்கினா அது ஒரு பெரிய சகுனம். அதுக்காக கட்டி புடவை கட்டிக்க தெரியாத அசட்டுக்கு வரும்னு அவரும் அது சகுனம்னு அர்த்தம் இல்லை. அதுக்காகத்தான் சாருகாத்திரியாக அழகான சரீரம் புடவை கட்டினா அப்படியே இடுப்போட இடுப்பா ஒட்டிக்கும். அப்படிப்பட்ட தேவியினுடைய கடையிலிருந்து சொல்பம் இறங்கிட்டுதான். அது ஒரு பெரிய மங்களமான சகுனம் நாள்.